இந்த லெசன்ல டீடைல்ல தேர்ட் கொஸ்டின் எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எலாபரேட்னா அதை விரிவா சொல்லணும். எதை பத்தினா சிஸ்டம், ஏதோ ஒரு முறையை பத்தி விரிவா சொல்ல போறோம். அந்த முறை பேரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். பப்ளிக்னா மக்களுக்குன்னு அர்த்தம், டிஸ்ட்ரிபியூஷனா விநியோகம் பண்றதுன்னு அர்த்தம். மக்களுக்கு விநியோகம் பண்ணும் திட்டம், அதை பத்தி விரிவா சொல்லணும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ரேஷன் ஷாப்பை ஞாபகம் வச்சுங்க. ரேஷன் கடை, ரேஷன் கடையில மக்களுக்கு அரிசி, கோதுமை, ஆயில்லாம் கவர்மெண்ட் இலவசமாவோ இல்ல குறைந்த விலையிலோ தருவாங்க. அதுக்கு பேர் தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதை பத்தி தான் இந்த ஆன்சர் பார்க்க போறோம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 157ல இந்த டீடைல்கான ஆன்சர் இருக்கு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்ற டாபிக்ல இருக்கு. ரொம்ப ஈஸியானது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த டீடைல்ல கவர்மெண்ட் அதிகமா விவசாயிங்க விளைய வைக்கும் போது அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. கவர்மெண்டோடைய குடோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. வருஷம் ஃபுல்லா மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த பிரிச்சு எப்படி கொடுப்பாங்கன்னா ரேஷன் கடை மூலமா தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அதை தான் நம்ம பார்க்க போறோம். த இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், உணவு தானியம் உற்பத்தியில அதிகமா இருக்கும்போது, இன்க்ரீஸ்னா அதிகமா இருக்கும்போது, நீட் நாட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் ஆக்சஸ் டு ஃபுட் ஃபார் ஆல். ஆக்சஸ் டு ஃபுட்னா ஃபுட்டு மக்களுக்கு கிடைக்கிறது தான் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சஸ் மக்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும்ன்றது அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா, விவசாய நிலத்துல அதிகமா விளைய வைக்கிறாங்க, அது மூலயமா நிறைய கிடைக்குதுனாலும் மக்களுக்கு அது போய் கரெக்டா சேரும்னு அவசியம் கிடையாது. Given the unequal distribution of income and the level of poverty that persists in Indian economy. எதனாலனா நம்ம கண்ட்ரியில அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இன்கம்னா வருமானம். வருமானம் மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சமமா வருமானம் கிடைக்கிறது கிடையாது. சில ஏழைங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வருமானம் கிடைக்கும். அவங்களால அரிசி, தானியம் எல்லாம் வாங்க முடியாது. விவசாயிங்க நிறைய விலைய வச்சா கூட அந்த பொருளை வாங்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. லெவல் ஆஃப் பாவர்ட்டினா அவங்களுடைய ஏழ்மை நிலை ரொம்ப மோசமா இருக்குது. அதனால அவங்களால எந்த பொருளும் வாங்க முடியாது. ஏழ்மை பர்சிஸ்ட்னா இந்தியன் எக்கனாமில, இந்திய பொருளாதாரத்துல இல்ல சிம்பிளா இந்தியாவில அது இருக்கு. ஏழ்மை இருக்கிறதுனால எல்லாருக்கும் சம்பளம் கரெக்டான அளவு கிடைக்காததுனால the government took step to distribute food grains at subsidized rates. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்கு. என்னன்னா ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்களை விநியோகிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அட் சப்சிடைஸ்ட் ரேட்ஸ்னா குறைந்த விலையிலன்னு அர்த்தம். மானியத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் மூலமா. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ரேஷன் கடை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், த நேச்சர், ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிடிஎஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். இப்ப இந்தியா ஃபுல்லா பிடிஎஸ் அமல்படுத்தணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனா ஒரு மாநிலமும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி இருக்கும், கேரளால ஒரு மாதிரி இருக்கும். அது மாறுபடும். வேரினா மாறுபடும் அர்த்தம். இந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் நம்ம பார்ப்போம். நேச்சர், பிடிஎஸ் மூலமா ரேஷன் கடையில என்ன பொருட்கள்லாம் கொடுக்கணும் அது ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். ஒரு ஸ்டேட்ல ரைஸ் கொடுப்பாங்க, இன்னொரு ஸ்டேட்ல வீட்டு கோதுமை கொடுப்பாங்க. ஸ்கோப், அதோடைய நோக்கம், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த அரிசி, தானியம் எல்லாம் கொடுக்கணுமா இல்ல எல்லா மக்களுக்குமே கொடுக்கலாமா, அது மாறுபடும். ஃபங்க்ஷனிங், அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, அந்த ரேஷன் கடை எத்தனை மணில ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க, அதுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கும் வேறுபடும் சொல்லியிருக்காங்க. இந்த வேறுபடுன்றத நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே 2 மார்க்லயும் பார்த்திருக்கோம். அதுல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும். வைல் தமிழ்நாடு ஹாஸ் அடாப்டட் அண்ட் யூனிவர்சல் பிடிஎஸ். தமிழ்நாட்டுல யூனிவர்சல் பிடிஎஸ்ன்ற ஒரு முறையை ஃபாலோ பண்றாங்க. யூனிவர்சல்னா என்னன்னா மக்கள் எல்லாருக்குமே அந்த திட்டம் பொருந்தும், எல்லாருக்குமே அந்த தானியம் கிடைக்கும், ஃப்ரீயாவே கிடைக்கும், இல்ல குறைந்த விலையில கிடைக்கும். ஆனா த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள மத்த மாநிலங்கள்லாம் டார்கெட்டட் பிடிஎஸ். டார்கெட்டட்னா டார்கெட் பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. டார்கெட்னா என்ன, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அண்டர் யூனிவர்சல் பிடிஎஸ் ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், எல்லா ஃபேமிலிக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா ஃபேமிலிக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ் மூலமா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிடிஎஸ் சிஸ்டம் மூலமா என்டைட்டில் டு சப்ளைஸ் ஃப்ரம் பிடிஎஸ், ரேஷன் கடையில இருந்து பொருட்களை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்டைட்டில்னா அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். இந்த டார்கெட்டட் பிடிஎஸ் த பெனிஃபிஷியரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் சர்டன் கிரைட்டீரியா. டார்கெட்டட் பிடிஎஸ் முறைப்படி பெனிஃபிஷியரிஸ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பயனாளர்கள் யார் யாரு, பெனிஃபிஷியரிஸ்னா யார் யாருக்கெல்லாம் அந்த பயன் போய் அடையணும், அவங்கள கண்டுபிடிப்பாங்க. அவங்கள கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு சில கண்டிஷன் வச்சிருப்பாங்க. கிரைட்டீரியானா கண்டிஷன். இப்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில இருக்கிறவங்க அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தான் கிவன் தேர் என்டைட்டில்மெண்ட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த பெனிஃபிஷியரிய செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். லீவிங்
மத்த பேரை விட்டுருவாங்க, லீவிங் அவுட் த ரெஸ்ட். இப்ப பணக்காரங்க இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட வாங்குறவங்க அவங்களெல்லாம் அதுல அந்த திட்டத்துல உள்ளார சேர்க்க மாட்டாங்க. போத் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சப்சிடைஸ் த சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு பிடிஎஸ். பிடிஎஸ் மூலியமா சப்ளைஸ்னா அந்த பொருட்கள்னு அர்த்தம். அந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அதுக்கு யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு போன்ற கவர்மெண்ட்டும் சப்சிடி மானியம் தருவாங்க. இந்த சப்சிடினா மானியம்னா என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப விவசாயிங்க விவசாயம் பண்றாங்க, அதுல இருந்து நெல்லு கிடைக்குது, அதுல இருந்து அரிசி எடுப்பாங்க. அந்த அரிசியை நான் போய் வாங்குறேன்னு வச்சுப்போம், விவசாயிகிட்டயோ இல்ல எந்த ஒரு கடையிலயோ போய் வாங்குறேன்னா அதுக்கு நான் 10 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்குறேன்னு வச்சுப்போம். விவசாயிகிட்ட போய் வாங்குறேன் இல்ல கடையில வாங்குறேன். இதுவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரேஷன் கடை மூலமா அந்த அரிசியை விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம போய் அரிசி ரேஷன் கடையில போய் வாங்கும் போது அந்த அரிசி 10 ரூபாய்க்கு கவர்மெண்ட் வாங்கி இருந்தாலும் நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. அப்ப மீதி 5 ரூபாய கவர்மெண்ட் அந்த நஷ்டத்தை ஏத்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் சப்சிடி இல்ல மானியம்னு சொல்லுவாங்க. The level and quantum of subsidy also varied across states. ஒரு மாநிலத்துக்கும் நிறைய மாறுபடும், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல சப்சிடி எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க, எத்தனை மக்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்றதும் லெவல் அண்ட் குவாண்டம்னா அளவுன்னு அர்த்தம். சப்சிக்வென்ட்லி த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA ஷார்ட்டா சொல்றாங்க, NFSA எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லெட்டர். சப்சிக்வெண்டா இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. நேஷனல்னா நாடு ஃபுல்லா, ஃபுட்னா உணவு, செக்யூரிட்டினா பாதுகாப்பு, மக்களுக்கு நிச்சயமா உணவு கிடைக்கணும், அதுக்கு பாதுகாப்பு செய்யணும். இதனால கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வாஸ் பாஸ்ட் பை த இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2013. இந்த சட்டத்தை பார்லிமெண்ட் மூலமா இந்த சட்டத்தை அறிவிச்சாங்க, பாஸ் பண்ணாங்க 2013ல. The NFSA National Food Security Act covers 50% of urban households and 75% of the rural households. ரூரல் கிராமப்புறத்துல வாழற மக்களும் அர்பன் நகர்ப்புறத்துல வாழற மக்களும் இதுல இருந்து எவ்வளவு பேர் பயனடைறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. கவர்ஸ்னா இந்த திட்டம் மூலமா எத்தனை பேர் பயனடைறாங்க. 50%. இப்ப அர்பன் சிட்டில இப்ப 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அதுல பாதி பேர், அதாவது 500 பேர் இதுல இருந்து பயனடைறாங்க. அதே மாதிரி ரூரல் கிராமத்திலயும் 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல 750 பேர் பயனடைறாங்க. அதுதான் பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன நம்பரும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக தான். நெக்ஸ்ட், these households are known as priority households identified based on a set of criteria. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிடிஎஸ்ல டார்கெட்டட் பிடிஎஸ்னு ஒரு டைப் பார்த்தோம். குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான், கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொருட்களை கொடுப்பாங்க. அது மாதிரி கஷ்டப்படுறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க, கண்டிஷன் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, செட் ஆஃப் கிரைட்டீரியா கண்டிஷன்ஸ் வச்சு பேஸ்ட் ஆன் இது சம்பந்தமான இந்த கண்டிஷன் சம்பந்தமா அவங்கள செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணி எடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஹவுஸ் ஹோல்ட்னா ஃபேமிலின்னு அர்த்தம். ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நவ் ஹேவ் த ரைட் டு ஃபுட் சப்ளைட் த்ரூ பிடிஎஸ். அவங்களுக்கு அது மாதிரி சொல்லப்படுறாங்கல்ல ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, ப்ரையாரிட்டினா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். அது மாதிரியான ஃபேமிலிக்கு ரைட் டு ஃபுட் உணவுக்கான உரிமை இருக்குது. பிடிஎஸ் மூலமா அவங்க உணவு வாங்கிக்கலாம். இந்த யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ளைஸ் ரைஸ் அரிசிய இந்த விலைக்கு கொடுக்கறாங்க. ரூபீஸ் 3 பெர் கேஜி, ஒரு கிலோக்கு ₹3 கொடுக்கறாங்க. வீட் கோதுமை 2 பெர் கேஜி ₹2K கொடுக்கறாங்க. அண்ட் மில்லட்ஸ்னா சிறுதானியம்னு சொல்லுவாங்க, நிறைய தானியங்கள்லாம் அதுல வரும். அட் த ரேட் ஆஃப் ₹1 பெர் கேஜி, ₹1 கொடுக்கறாங்க. 1 கேஜி ₹1 கொடுக்கறாங்க அண்டர் NFSA. தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ஹேவ் த யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பிடிஎஸ். தமிழ்நாட்டுல இன்னுமே எல்லா மக்களுக்குமே பிடிஎஸ் கொடுக்க மாதிரி தான் இருக்கு. ரேஷன் கடைக்கு போனா எல்லா மக்களுக்குமே கொடுப்பாங்க. அண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஆல் கார்டு ஹோல்டர்ஸ். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா கார்டு ஹோல்டருக்கும் அரிசியை மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாவே கொடுக்கறாங்க. குறைஞ்ச விலைன்னு மட்டும் இல்லாம இலவசமாவே கொடுக்கறாங்க.